வணக்கங்க. வணக்கங்க. நம்ம ஊர் திருவிழா ஆரம்பிக்க போது மறக்காம எல்லாரும் வந்துருங்க. ஏங்க என்ன திருவிழான்னு சொல்லிருங்க. ஓ மார்ச் 7ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. என்ன திருவிழான்னு சொல்லுங்க. நம்ம சிவி நாயுடு சாலை பொருட்காட்சி திடல்ல தான் நடக்குது. நீங்க சொல்லவே வேணாம், நானே சொல்றேன். ஓ, ஆமா. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல புத்தக திருவிழா நடக்க இருக்குங்க. மார்ச் 7ஆம் தேதியில இருந்து மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான பல புத்தகங்களோட, பல லட்சமான புத்தகங்களோட இந்த புத்தக திருவிழா நடக்க இருக்கு. அதுல மார்ச் 15ஆம் தேதி நாங்களும் எங்க மக்களிசை கலைக்குழுவோட கலந்துகிட்டு ஒரு பிரம்மாண்டமான கலை நிகழ்வும் கொடுக்க இருக்கோம். மறக்காம நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா புத்தக திருவிழா பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம திருவள்ளூர், நம்ம திருவிழா, எல்லாரும் வந்துருங்க. வணக்கம் திருவள்ளூர் மக்களே, வாங்க. நம்ம திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் புத்தகத்திற்காக ஒரு மாபெரும் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்கங்க. ஆமா, நம்ம நித்திய அமிர்தம் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்டி கிரவுண்ட்ல திருவள்ளூரில் புத்தக திருவிழான்னு 7ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் காலையில 10 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஒரு சூப்பர் கிராண்டான புக் எக்ஸ்போ நடக்கு. பள்ளி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் படிச்சு தெரிஞ்சிக்க வேண்டிய, அறிஞ்சிக்க வேண்டிய நிறைய நூல்கள் இங்க எக்ஸ்போல வச்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கு. ஸோ நீங்களும் ஒரு புக்கு படிக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேனா, அப்போ உங்களுக்கு இது ஒரு அளப்பரிய ஒரு சான்ஸ்ன்னு நான் இதை சொல்லுவேன். ஸோ நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட போய் உங்களுக்கு பிடிச்ச எல்லா புத்தகங்களையும் இங்க நீங்க வாங்கி படிச்சு தேவையானதை உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். இங்க புக்ஸ் மட்டும் இல்லைங்க, தமிழையும் தமிழ் ஆர்ந்த நிறைய அறிவு சார்ந்தவர்களை வச்சு டெய்லி ஈவினிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ மறக்காம நீங்களும் உங்க குடும்பத்தோட போய் இந்த புக் எக்ஸ்போ ஒரு வாட்டி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.